வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம்னு தன்னோட கட்சிய அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாரு. பல வருஷமா போயிட்டு இருந்த ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு எல்லாம் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. சினிமாவும் அதிகாரமும் மோதுற இந்த களம் தமிழ்நாட்டுல ஒரு புது திருப்பு முனைய ஏற்படுத்தி இருக்கு. வாங்க, விஜயோட இந்த அரசியல் என்ட்ரிய பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். தியேட்டர்ல ஃபேன்ஸோட கைதட்டல வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனா அதே மாதிரி எலெக்ஷன்ல மக்களோட ஓட்டுகளை வாங்குறது அவ்வளோ ஈஸியா இருக்குமா? ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு மக்கள் தலைவரா மாறுறதுல இருக்கிற உண்மையான சேலஞ்ச் இதுதான். இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, விஜயோட இந்த அரசியல் மூவை முழுசா புரிஞ்சுக்க நாம இதை ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல சினிமாவிலிருந்து ஆட்சிக்கு வந்தவங்களோட ஹிஸ்டரி. ரெண்டாவது, ரீசெண்ட் டைம்ஸ்ல சூப்பர் ஸ்டார்ஸ் ஏன் அரசியல்ல தடுமாறினாங்க. மூணாவது, விஜய் ஏன் இந்த அரசியல் இடைவெளியை குறிவைக்கிறார். நாலாவது, அவர் ஃபேஸ் பண்ண போற மிகப்பெரிய சவாலான பூத் லெவல் அரசியல். கடைசியா, அவரால ஒரு புது மாஸ் லீடரா உருவாக முடியுமா? இந்த 5 பாயிண்ட்ஸும் நமக்கு ஒரு கிளியர் பிக்சரை கொடுக்கும். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். சினிமா முதல் ஆட்சி வரை. தமிழ்நாட்டுல சினிமாங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, அது பவருக்கான ஒரு பாதை. இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி சிஎம் ஆனாங்கங்கிற அந்த பின்னணியை முதல்ல குயிக்கா பாத்திரலாம். எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க மாதிரி ஜாம்பவான்கள் எல்லாம் ஒரு ட்ரெண்டையே செட் பண்ணாங்க. அவங்க தங்களோட ஸ்கிரீன் இமேஜை நேரடியா கோட்டையில அதிகாரமா மாத்தி காட்டினாங்க. விஜய் இப்போ நடக்க முயற்சி பண்றது அவங்க போட்ட இந்த வரலாற்று பாதையில தான். இது ஒரு ப்ரூவன் ஃபார்முலா மாதிரி இருந்திருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. எம்ஜிஆர் காலத்து அரசியல் வேற, இப்போ இருக்கிற அரசியல் களம் டோட்டலா வேற. நம்ம ரீசன்ட் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா அந்த பழைய ஃபார்முலா இப்போ ஒர்க் அவுட் ஆகலங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இங்க பாருங்க, 2 பக்காவான உதாரணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருவார்னு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு கடைசியில அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன். கட்சி ஆரம்பிச்சாரு, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாம இப்போ ஒரு கூட்டணியில இருக்கிறாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்டார் வேல்யூ மட்டும் பத்தாது பாஸ், அது அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரே டிக்கெட் கிடையாது. மத்த சூப்பர் ஸ்டார்கள் தடுமாறும் போது விஜய் ஏன் இந்த டைம்ல தைரியமா உள்ள வர்றாரு? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கணக்கு இருக்கு. அதுதான் அரசியல் இடைவெளி. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். விஜயோட கணக்கு ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டுல இருக்கிற 2 பெரிய கட்சிகளான டிஎம்கே, அதிமுக மேல ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு ஒரு விதமான அதிருப்தி இருக்கு. இந்த அதிருப்தி ஒரு பொலிட்டிக்கல் கேப்பையும், அதாவது ஒரு வெற்றியிடத்தை உருவாக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ண ஒரு புது சக்திக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் குறிவைக்கிறது இந்த அதிருப்தி வாக்குகளை தான். சரி, ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ விஜய் ஃபேஸ் பண்ண போற மிகப்பெரிய தடைக்கு வருவோம். தேர்தல்ல எப்படி ஜெயிக்க போறார் என்பதுதான் கேள்வி. இத விஜய் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். தியேட்டர்ல விசில் அடிக்கிற, பேனர் கட்டுற ரசிகர் கூட்டம் வேற, வாக்குச்சாவடியில ஓட்டு போட வைக்கிற, பூத் லெவல்ல வேலை செய்யற கட்சி அமைப்பு வேற. இந்த 2ஐயும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கவே கூடாது. இதுதான் அவரோட மிகப்பெரிய சவால். இங்க பாருங்க, இந்த சார்ட் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுது. அவரோட ஃபேன் பேஸுங்கிற பார் எங்கேயோ உச்சியில இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா பூத் லெவல்ல வேலை செய்யற கட்சி அமைப்புங்கிற பார் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு. இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற பெரிய கேப்பை எப்படி அவர் ஃபில் பண்ண போறாரு? இந்த வெத்த இடத்தை நிரப்பாம ரசிகர்களோட ஆரவாரத்தை மட்டும் வச்சு ஓட்டுக்களை அறுவடை செய்ய முடியுமா? அதுதான் இங்க $1 மில்லியன் கேள்வி. இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு புது மக்கள் தலைவர் தேவைப்படுறாரா? ஒருவேளை அப்படி ஒரு வெற்றிடம் இருந்தா அதை விஜயால நிரப்ப முடியுமா? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. நிறைய அரசியல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கருணாநிதி, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாஸ் லீடருக்கான இடம் காலியா இருக்குன்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்கு. அந்த இடத்த விஜய் குறிவைக்கிறாருன்னு அவரோட ஃபேன்ஸ் நம்புறாங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் விஜயோட மிகப்பெரிய பலம். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. சினிமாவுல அவர் மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்தாரு. அதே பொறுமை அரசியலோட நீண்ட கரடுமுரடான பயணத்துக்கு அவருக்கு இருக்குமா? இல்ல ஒரு சினிமா ஹிட் ஆகுற மாதிரி அரசியலையும் உடனடி வெற்றி எதிர்பார்ப்பாரா? ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி, நிதானமா ஆடணும். அவர் டெஸ்ட் மேட்ச் ஆட தயாரா இருக்காரா? முடிவு என்னவாக வேணா இருக்கலாம். விஜய் ஜெயிக்கலாம், இல்ல தடுமாறலாம். ஆனா ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம், விஜயோட இந்த என்ட்ரி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்கு. இதுக்கப்புறம் பழைய கணக்குகள், பழைய சமன்பாடுகள் எதுவுமே வேலைக்காகாது. ஒரு புது ஆட்டோ ஆரம்பிச்சிருக்கு. சரி, கடைசியா இந்த கேள்வியை உங்ககிட்டே விட்டுறேன். ஒரு கட்சிய வேரிலிருந்து, அதாவது தெருமுனையிலிருந்து கட்டமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மலை மாதிரி. அந்த மலைய விஜயோட ஸ்டார் பவர்ங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு ஏற முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.